பொருளாதாரத்தின் ஏணி என போற்றப்படும் 100 நாள் வேலை தொடர்பான புதிய சட்டத்திற்கு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கண்டனம் தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டமும் நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான பெருஞ்செய்தியை பார்த்து வருகிறோம். முன்னதாக 100 நாள் வேலை தங்கள் வாழ்வில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது தொடர்பாக பொதுமக்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். ஏரி வேலை வருஷத்தில் அதான் 4 வாரம் தான் வரும். அதே வாரத்துக்கு கண்டிப்பு சம்பளம் 200 ரூபாய் கொடுப்பாங்க. ஒரு மாதத்துலலாம் வேலை கிடையாது. ஒரு வருஷத்தில் 2 வாரம் 3 வாரம் அவ்வளோதான். அது எப்போ போடுறாங்களோ அப்போ போய் நாங்கள் எடுத்துக்குவோம். எப்போ கொடுக்குறாங்கன்னு அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. போடுறது அக்கௌண்ட்டில் ஏறிடும் போய் எடுத்துக்குவோம். அது கேட்டால் தான் செய்யறதுக்கு இடம் இல்லை, காசு இல்லை அப்படின்வாங்க. பெரிய பஞ்சாயத்து, ஜனம் அதிகமாக இருக்குது, அதனால் வேலை கம்மியாக இருக்குது, காசு இல்லைன்னுவாங்க. ஏரி வேலை வைக்கிறது எங்களுக்கு கஷ்டமாக வைக்க மாட்டேன்றாங்க. எல்லா இடத்துலையும் வேலை செய்கிறாங்க. ஆனால் இங்கே 100 நாள்ன்றாங்க. 100 நாள் கூட எங்களால் வேலை செய்ய முடியல. ஆனால் காலை 9 மணிக்கு போயிட்டு 4 மணிக்கு வரைக்கும் இருக்குது. சாப்பாடு எடுத்துன்னு போயிட்டு சாப்பிடலாம், வந்து கூட சாப்பிட்டு உடனே போயிடலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. வேலை எங்கள் இதில் ஏன் முத்தாம்பாளத்தில் சரியாக வேலை வைக்க மாட்டுறாங்க. எல்லா இடத்துலையும் செய்கிறாங்க. 100 நாள்ன்றாங்க. ஆனால் 100 நாள் வேலை வரமாட்டுது. ஆனால் பஞ்சாயத்து பெருசாக இருக்குதுன்றாங்க. எல்லாம் இது பண்ணுறாங்க. எங்களுக்கு சம்பளம் வருது. ஆனால் இன்னும் சம்பளம் நிறைய போடுறேன்றாங்க. ஆனால் சம்பளம் கம்மியாக தான் வருது. 200 ரூபாய் போடுறாங்க. இப்போ எல்லாம் மோடியிலேருந்து கவர்மெண்ட்லேருந்து எல்லாம் நிறைய சொல்கிறாங்க, வருது ஊரக வேலை வருது, ஊரக வேலை வருதுன்னு. ஆனால் எங்களுக்கு வரமாட்டுது. வருஷத்துக்கு 2 வாட்டி 6 நாள் 12 நாள் வேலை செய்கிறோம். அவ்வளோதான். அதோட அவ்வளோதான். ஏரி வேலை இப்போ சமீபத்தில் தொடர்ச்சியாக ஒரு 2 மாதம் செஞ்சிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் ஆயிடுச்சு. இது நடுமத்தில் ஒரு நாள் கூட ஒன்றும் வேலை செய்யலை. செஞ்சதுக்கு கொஞ்சம் டிலே பண்ணி தான் சம்பளம் போடுறாங்க. எங்களுக்கு ஊனமுற்றோன்றதுனால எங்களுக்கு கரெக்டான பேமெண்ட் தான் வருது. அவங்க என்ன கணக்கு பண்ணுறாங்களோ அதுதான் வருது. 316 ரூபா வருது. மற்ற டைமில் இப்போ ஒரு 6 மாதமாக எந்த ஒரு வேலையுமே இல்லை. வேலை கேட்டால் பஞ்சாயத்தில் கேளுங்க அப்படின்றாங்க. பஞ்சாயத்தில் தலைவர்கிட்ட பேசினா இடம் எதுவும் இல்லை, பணம் எதுவும் ஃபண்டு ஒதுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இதே தான் தட்டி கழிக்கிறாப்புல. இது வரைக்கும் இந்த ஒரு 6 மாதமாக வீட்டோட தான் இருக்கிறேன். எனக்கும் வேறு எதுவும் பொழப்பு இல்லை. வீட்டில் தான் இருக்கிறேன். வீட்டில் அவங்க மட்டும் தான் ஒர்க் பண்ணுறாங்க. எங்கள் ஊரில் வேலை ஒரு வருஷத்துக்கு 2 வாரம் தான் வேலை வைக்கிறாங்க. வேலை வைக்கல, எங்களுக்கு வேலை வைக்கிறது கிடையாது. 250 ரூபாய் சம்பளம் எங்களுக்கு. வயசானவங்க வீட்டில் கிடக்குறோம். நாங்கள் வயசு கொஞ்சம் தான் இருக்கிறவங்க வேலைக்கு போகிறாங்க. இதுதான் வருஷத்தில் அது ஒரு 6 மாசமா கிடையாது. அதுக்கு முன்னே கொடுத்தாங்க தான். செங்கு மோடு சுப்பம்பேட்டை. நான் ஊனம் இல்லை, 3 ஊருக்கு என்னை அனுப்புவாங்க. எங்களை நான் ஒரு 5-6 பேர் நாங்கள் இருக்கிறோம். 3 ஊருக்கு எங்களை அனுப்புவாங்க. இப்போ கிடையாது இந்த ஊனம் மொத்தம். ஏரி வேலை கூட்டம் அப்படியான போய் அங்கே கூட அலைவழுவோம். எங்கே செய்கிறானு ஒரு தட்டு மனு தூக்கி கொட்டுவோம். இந்த 2025 6 நாள் அதுவும் ஏரிக்கரையில் ஒரு கண்ணு வச்சாங்க. அதில் தான் 4 நாள் வேலை செய்தோம்ல. அதான் இந்த 2026 பிறக்க போகுது. ஏன்பா வேலை கொடுத்தா போய் எப்படின்னா முடியாத போய் செஞ்சு தான் ஆகணும். செலவுக்குழு காய்ச்சல்லாம் விலைவாசி ஏறி போச்சு. செலவுக்கு அவங்கவுங்க குடும்பத்தை அவங்கவுங்க புள்ள குட்டிங்க கல்யாணம் பண்ணின்னு பார்த்துக்கிறாங்க. நம்ம வயசானவங்கள தள்ளிடுறாங்க ஒரு வாரம். நம்ம என்ன தம்பி பண்ணுறது? வேலை கொடுத்தா செய்யலாம், கொடுக்கல இல்லையேப்பா வேலை. 150 நாள் சொல்லிட்டு அட்டையில போட்டிருக்கேன். 100 நாள்ன்றதே எங்களுக்கு வராது. ஒரு மாசத்துக்கு ஒரு ஐட்டம் வந்துச்சுன்னா அதோட ஒரு 6-7 மாசம் ஆகிடும். மிஞ்சி போனா நாங்க ஒரு 3 வாரம் செஞ்சிருப்போம். அவ்வளவுதான். 50 நாள்னு கூட கணக்கு வராது. இப்ப எங்களுக்கு 100 நாள் இப்போதைக்கு எதுவும் ரீசெண்டா இல்ல. ஏரி சுத்தி மரக்கண்ணு நட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் 4 நாள் போனோம். நாங்க தண்ணி ஊத்துறதுக்கு குழி நோண்டுறதுக்குன்னு போனோம். அது கூட 100 நாளா என்னன்னு தெரியல எங்களுக்கு. அந்த சேலரி இன்னும் எங்களுக்கு ஏறலை. நாங்கள் ஒரு வாரம் செய்வோம். 100 நாள் வேலைன்னா ஒரு வாரம் செய்வோம். அந்த ஒரு வாரத்துக்கான சம்பளம் ஒரு மாதத்துக்குள்ளே வந்துடும். ஆனால் சம்பளம்லாம் கரெக்டாக போடுவாங்க. ஆனால் வேலை மட்டும் எங்கள் ஊருக்கு அவ்வளோ வரதில்லை. ஒரு வருஷத்தில் கூட கிடையாது. மிஞ்சி போனால் ஒரு 3 வாரம் செஞ்சுருப்போம். அவ்வளோதான். அதுக்கு மேலே ஆமாம் 3 வாரம் 4 வாரத்துக்கு மேலே கிடையாது. நான் சொல்கிறேன் 50 நாளுன்றதை நாங்கள் பூர்த்தி செய்ய மாட்டோம். எல்லா ஊர்லேயுமே இப்போ எங்கள் அம்மா ஊர்லாம் நெடுமோனூர் பக்கம் தென்புத்தூர்னு சொல்லுவாங்க. அது ஒரு சிலவங்களுக்கு தெரியாது. அங்கெல்லாம் சின்ன கிராமம் தான். அடிக்கடி வேலை கண்டினியூவா செஞ்சுட்டே இருக்கும். இந்த வார்டு கணக்குப்படி பிரிச்சு வேலை செய்வாங்க. அவங்களுமே எங்களை கேட்பாங்க, என்னம்மா வேலைக்கு போறீங்களா அப்படின்னு. இல்ல அப்படின்னுவோம். அதே மாதிரி எங்க பாட்டி ஊர்லயுமே சரி வேலை கண்டினியூவா செய்யறாங்க. வயசானவங்க மட்டும்தான் இல்லைன்ற மாதிரி மற்றவங்க எல்லாம் வேலை செய்யறாங்க. நாங்களுமே கணக்கு எடுக்கிறவங்கள அப்பப்ப கேட்போம், என்னக்கா வேலை வருதா நம்மளுக்கு. இல்லையாம்மா ஆபீஸ்ல சொன்னா நான் சொல்ல போறேன் அப்படின்னுவாங்க.
அப்படி சொன்னாதான் அவங்க சொல்ல முடியும், எங்க இஷ்டத்துக்கு வேலை வைக்க முடியாதுமான்னுவாங்க. நாங்க அடிக்கடி கேட்போம், நம்ம ஊர்ல என்ன இடமா இல்ல அப்படின்னா, இல்லம்மா ஒரு 2 இடம் மட்டும்தான் நமக்கு காட்டுறாங்க, தண்ணி போற மாதிரி வாய்க்கா அப்படி சுத்தம் பண்ண சொல்லி, நமக்கு வந்து இடம் இல்ல, தண்ணி அதுல இருக்குன்றதுனால நம்மளால செய்ய முடியலன்னுட்டு ஒரு வாரம் மட்டும் கண்ணு வைக்கிற வேலைக்கு கூட்டிட்டு போனாங்க. அதோட நிக்குது. அதுக்கப்புறம் எப்போன்னு தெரியல சார். தெரிஞ்சாதான் நாங்க போக முடியும் வேலைக்கு. 200 ரூபாய் போடுறாங்க சார். அதான் அது 1 மாசத்துக்குள்ள வந்துடும். நாங்க வேலை செஞ்சுட்டு அடுத்த பேட்ச் செய்யும் போது வந்து அந்த 1 மாசத்துக்குள்ளே வந்துடும். ஆனா வந்துடுச்சுன்னு எங்களுக்கு சொன்னாங்கன்னா நாங்க போயிட்டு எடுத்து போனாங்க. அது காசெல்லாம் நிக்காது, ஆனா வந்துடும். வேலை மட்டும் கண்டினியூவா கிடையாது எங்களுக்கு. ஒரு 3 வாரம்னா தொடர்ந்து கிடையாது. வருஷத்துல வாரம் செஞ்சோம்னா ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் வரும். வருஷம் முடியும் போது வேலை வரும், அவ்வளவுதான். 150 நாள் இன்னும் கேட்டீங்கன்னா, இப்ப மகாத்மா ஊரக வளர்ச்சி திட்டம் வந்து 150 நாள் 250 ரூபாய் சேலரின்ற மாதிரி, மாற்றுத்திறனாளிக்கு வந்து அதுக்கு மேலேன்ற மாதிரி நாங்க கேள்விப்பட்டோம். மாற்றுத்திறனாளிக்கு மட்டும் அடிக்கடி வேலைக்கு போறாங்க, அந்த குரூப் மட்டும் போயிட்டு வராங்க. எங்களுக்கெல்லாம் வந்து அவ்வளவு வேலை வரதில்ல சார். ஆமா, அதே கணக்கு பண்ணி பார்த்தா அது கூட இருக்குமா என்னன்னு தெரியாது. அட்டையை பாத்தீங்கன்னாலுமே தெரிஞ்சுட்டு உங்களுக்கு. எங்க அட்டையில பாத்தீங்கன்னா மிஞ்சி போனா 3 ஐட்டம் செஞ்சிருப்போம், அவ்வளவுதான். அதுக்கு மேல கிடையாது. கேட்டா இடம் இல்ல, மழை வந்துருச்சு, வேலை இல்ல, காசு இல்ல, நமக்கு வந்து இந்த 100 நாள் வேலைக்கான காசு இல்ல, அப்படி அக்கௌண்ட் இதுவாகி போச்சு அப்படின்னு நிறைய கேள்வி போடுவோம். சின்ன கிராமத்திலாம் எப்படி தொடர்ந்து செய்யறாங்க, அந்த ஊரெல்லாம் எப்படி அவங்களுக்கு ரெகுலரா போடுறாங்க. நமக்கு என்னன்னா 100 நாள்ன்றத வந்து ஒரு 50 நாள் அப்படின்ற மாதிரினாலும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அது கூட எங்களுக்கு இல்லை.